சுந்தரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஐயோ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு ராகவ் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்கள நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் வந்து அணுக்க பண்ணது ரொம்ப துரோகம். இவ்வளோ பெரிய பச்சை துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, நீங்கள்லாம் மனுஷங்களா அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து ஓடி வந்து அப்படியே வந்து காலில் விழுறாங்க. சுந்தரி தயவு செய்து என்ன மன்னிச்சிடு ராகவ், ப்ளீஸ் ராகவ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் மன்னிப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறா ராகவ். அபி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இவங்க தனியாக பண்ணியிருக்க மாதிரி தோணவே தோணல. ஏன்னா இவங்க தனியாக பண்ணியிருக்க சான்சஸ் கிடையாது. இவ்வளோ தைரியம் வந்து ஒரு லேடிக்கு வீட்டில் இருக்க பொம்பளைக்கு எப்படி வரும்? இதை கூட சேர்ந்து எனக்கு என்னமோ யாரோ பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோடுது அப்படின்னு சொல்லிட்டு கூடையே அப்படியே பார்க்குறாருங்க முரளியை. முரளியை பார்த்துட்டோன்னு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. முரளி ஐயோ என்ன நம்மளை பார்க்குறா இவ, ஒரு வேளை நம்மளை மாட்டி விட்டுருவாளா? நம்ம கூட சேர்ந்து எதாவது செய்யறதுக்கு ஆதாரம் எதாவது வச்சுருப்பாளோ? ஐயோ அந்த ஆதார காட்டி வந்து வச்சுருந்தாள்னா அவளை தான் இந்த நிமிஷமே வந்து எப்படியும் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க மாட்டினது பத்தாதுன்னு நம்மளும் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுறது நம்ம தவிக்கிறாரு. என்ன சொல்கிற அபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா தனியாக எந்த திட்டமும் போட மாட்டாங்கள்ல, கூட சேர்ந்து யாராவது போடணும்ல. அப்படி இல்லை நான் தான் தனியாகவே பண்ணேன், இது யாருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுந்தரி. ஓ அப்படியா, அப்போ தனியாக இவ்வளோ திட்டங்கள் நீ போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. ஏங்க அது வந்துங்க அப்படி வாய மூடு, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன்னை பார்க்கவே பத்தின்னு வருது எனக்கு. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு உனக்குலாம் எப்படி மனசு வந்து தெரில. முதல்ல நீ ஒரு நல்ல அம்மாவும் இல்லை, நல்ல மாமியாரும் இல்லை, முதல்ல நல்ல மனுஷியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னோடனே உடனே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம லக்ஷ்மி பாட்டி. நீ இப்போ நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உன்னை நான் மருமகளாக என்னைக்காவது நடத்தியிருக்கேனா? பெத்த பொண்ணு மாதிரி உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்து எல்லாமே பார்த்துக்க சொல்லி நான் இருந்தேன். இப்போ வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு சின்ன கெடுதலாவது நான் நினச்சிருக்கேனா? உன்னை நான் இப்படி பார்த்துருக்கேன், நீயும் உன் மருமகளை அப்படி தானே பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க. உனக்கு அப்படி என்ன தான் துரோகம் பண்ணா? அவகிட்ட பணம் காசு இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? நீ மட்டும் பணத்தை பெட்டி எடுத்துட்டா வந்த, எந்த ஆதரவும் இல்லாமல் தானே என்ன? நாங்கள் தானே உங்களுக்கு வந்து போனால் போது இந்த வீட்டில் வந்து நல்லபடி நீ வாழ்வ, ஏழையான பொண்ணு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னமோ நீ பெரிய பணக்காரி மாதிரியும் ஓ மருமகம் மட்டும் ஏழையாக இருக்கக்கூடாதுன்னு பேசுகிற, உனக்கெலாம் நான் என்ன சொல்கிறது ஒன்றெல்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, இவ்வளோ மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டில் வச்சு நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்ல, நம்மளை சொல்லணும் அப்படின்றாரு அவங்க பிள்ளை. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாதுன்னு நம்ம கிளம்பலாம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு அவங்க அப்பா. என்னடா ஆகாஷ் இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, இல்லைப்பா சாரிப்பா மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் அணுவோட நான் அந்த வீட்டில் தங்கிட்டேன்னு அணுவை நம்ம யாராலையுமே பார்க்க முடியாதுப்பா, ஒரே அடியாக மேலே அமிச்சாலும் இவங்க அமிச்சிடுவாங்க, ஏன்னா அந்த மாதிரி வேலையை தான் இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியாக எல்லோரும் பார்க்குறாங்க. நீ ஏன்டா வீட்டை விட்டு வெளியே போகணும்? எல்லாம் செஞ்சதெல்லாம் இவ தானே, இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதனால் இவ வீட்டை விட்டு வெளியே போட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆகாஷோட அப்பா. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பார்க்குற, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் என்ன போய் வெளியே போக சொல்கிறீங்க? பின்ன ஒன்றை வெளியே போக சொன்னாமல் நீ தானே தப்பு செஞ்ச, நீ எல்லாம் இப்படி சொன்னால் வேலைக்காவது நீ வா அப்படி சொல்லிட்டு சுந்தரியை வந்து அப்படி இழுத்துன்னு போயிட்டு வெளியே வந்து விட்டுட்டு கதவை சாத்தி விட்டுறாரு. இங்கே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏப்பா இப்படிலாம் பண்ணுங்க? அப்படி தாண்டா பண்ணணும், இவளுக்கெல்லாம் அறிவு சாதாரணமாக வராது, பட்டு திட்டு எல்லாமே வந்து கஷ்டப்பட்டால் தான் இவளுக்கெல்லாம் அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து வெளியே நிற்கிற சுந்தரியால் தாங்கிக்கவே முடியல, செம்மையாக அழறாங்க. வீட்டில் எனக்கு இடம் இல்லைன்னா எங்கே எனக்கு இடம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்கள ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, வேலையெல்லாம் நிறைய வாங்குறாங்க. இதனால் வந்து என்ன பண்ணுறது நம்ம தவிக்கிறாங்க. உங்கள் மாமியார் மாதிரி யாருமே கிடையாது, லக்ஷ்மி அம்மா உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கினாங்க, ஆனால் நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கே, பார்த்தீங்கல்ல எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்கிறாங்க.